ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பஞ்சு போல் குண்டு குண்டுன்னு வெள்ளை குழிப்பணியாரம் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி இருந்தால் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நாம் செய்கிற இனிப்பு குழிப்பணியாரம் போல் இந்த வெள்ளை குழிப்பணியாரமும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷனில் வாங்குகிற பச்சரிசிலையும் இந்த குழிப்பணியாரத்தை செய்யலாம். அரிசி 4 மணி நேரமாக ஊறிடுச்சு. தண்ணியை ஒரு பவுலில் வடித்து வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை அரைச்சிக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இது கூட எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இந்த குழிப்பணியாரத்துக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே நம்ம சேர்க்காம பஞ்சு போல் செய்யலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். மாவை நைஸாக அரைக்காமல் லைட்டாக குருணை இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பணியாரம் ஊற்றும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மாவை மூடி போட்டு புளிக்க வச்சிடலாம். இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஆப்போசோடா நம்ம சேர்க்காமலே பஞ்சு போல் பணியாரம் செய்யலாம். மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஆகிருச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா பணியாரம் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம மாவுக்கு உப்பு போட்டு தான் வச்சோம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மாவு கெட்டியான பதத்தில் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியாரத்துக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து ஊற்றும் போது இந்த பதத்தில் இருக்கணும். வெள்ளை குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு குழிலையும் நாம் கலந்து வச்சிருக்க மாவு எடுத்து ஊற்றிடலாம். 3/4 குழி அளவு ஊற்றிக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே பணியாரம் கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பணியாரம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஆப்பசோடா சேர்க்காம குண்டு குண்டுன்னு பணியாரம் செய்யலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பக்கமும் பணியாரம் வெந்துருச்சு. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.